தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்தில் கடல் நீரை நன்னீராக்கும் திட்டப்பணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கார்த்தி. வணக்கம், முழு விவரங்கள் என்ன? தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சிப்காட் தொழிற்சாலைகளுக்கு மற்றும் அந்த பூங்காக்களுக்கான அந்த குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அந்த முள்ளக்காடு கிராமத்தில் தற்போது 60 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை நன்னீராக்கும் அந்த திட்டத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். மொத்தமாக 2200 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட இருக்கிறது. இதற்கு முதலமைச்சர் அவர்கள் தற்போது காணொலி காட்சி வாயிலாக சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு அடிக்கல் நாட்டியிருக்கிறார். இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதன் மூலமாக அந்த தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சிப்காட் நிறுவனங்களுக்கு இந்த குடிநீர் தேவை மற்றும் அந்த பயன்பாட்டிற்கான தொழிற்சாலை பயன்பாட்டிற்கான குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக இந்த திட்டமானது துவங்கப்பட்டிருக்கிறது. கடல்நீரை சுத்திகரித்து பயன்படுத்தக்கூடிய இந்த திட்டம் மூலமாக பயன்பெற இருக்கிறார்கள். இதற்கு நாளொன்றுக்கு 60 மில்லியன் லிட்டர் அளவிற்கு உற்பத்தி திறன் கொண்ட அந்த கடல் நீரை குடிநீராக்கும் அந்த திட்டமானது செயல்படுத்தப்பட இருக்கிறது. இதற்கான இந்த திட்டமானது தற்போது காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது. தென் மாவட்டங்களின் வளர்ச்சியை மேம்படுத்தும் விதமாக தூத்துக்குடியில் கடந்த 4.5 வருடங்களில் பல்வேறு சிப்காட் தொழில் பூங்காக்கள் உருவாக்கப்பட்டு வின்ஃபாஸ்ட் ஆட்டோ இந்தியா பிரைவேட் லிமிடெட் போன்ற நிறுவனம் செயல்பட்டு வரும் நிலையில் செயற்கை நூற்பு இழை நிறுவனம், மின்னணு உற்பத்தி நிறுவனங்கள், விண்வெளி சாதன உற்பத்தி நிறுவனங்கள், கப்பல் கட்டுமான நிறுவனங்கள் ஆகியவை செயல்பட உள்ளது. மேலும் தூத்துக்குடி வ.உ.சி. துறைமுகம் விரிவாக்கம், விமான நிலையம் விரிவாக்கம், மதுரை தூத்துக்குடி தொழில் வழித்தடம் ஆகியவை வணிக தொடர்பை எளிதாக்குகிறது. இதன் தொடர்ச்சியாக தொழில் வளர்ச்சிக்கு புத்துயிரூட்டும் வகையில் தொழில் தேவைகளுக்காக தற்போது பயன்படுத்தப்பட்டு வரும் தாமிரபரணி ஆற்றின் நீருக்கு மாற்றாக ஒரு பிரம்மாண்ட முன்னெடுப்புதான் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்தில் நாளொன்றுக்கு 60 மில்லியன் லிட்டர் கொள்திறன் கொண்ட கடல் நீரை நன்னீராக்கும் திட்டம். சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மந்தைவெளி பேருந்து முனையத்தில் பன்முக போக்குவரத்து மற்றும் வணிக வளாகத்திற்கான கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டினார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கார்த்தி. விவரங்கள் என்ன? சென்னை மந்தவெளியில் இருக்கக்கூடிய அந்த பேருந்து பணிமனையில் ஒருங்கிணைந்த பன்முக பேருந்து மற்றும் வணிக வளாகத்தினை கட்டுவதற்கான அந்த அடிக்கல் நாட்டக்கூடிய பணியானது தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தவர் காணொலி காட்சிகளாக இந்த திட்டத்திற்கான அடிக்கல்லை நாட்டி வருகிறார். மொத்தமாக 167 கோடியே 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த ஒருங்கிணைந்த பணிமனையானது பேருந்து வணிக வளாகமானது கட்டப்பட இருக்கிறது. இதற்கான கட்டுமான பணிகளுக்கான அந்த அடிக்கல் நாட்டக்கூடிய நிகழ்வானது தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னையின் பல்வேறு இடங்களில் இதுபோன்று இருக்கக்கூடிய அந்த பழைய பேருந்து நிலையங்களை மாற்றி ஒருங்கிணைந்த பன்முக பேருந்து மற்றும் வணிக வளாகமாக மாற்றக்கூடிய பணிகளானது நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் தான் மந்தவெளியில் இருக்கக்கூடிய அந்த பேருந்து பணிமனையை மாற்றி அதை ஒருங்கிணைந்த பேருந்து மற்றும் வணிக வளாகத்திற்கான அந்த பணிமனையாக மாற்றுவதற்கான அந்த ஏற்பாடுகளானது நடைபெறுகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது அந்த அடிக்கல் நாட்டக்கூடிய நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் சார்பாக 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராஜீவ்காந்தி சாலை, ஒக்கியம் மற்றும் மடு மற்றும் அந்த புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த 4 வழி சாலை ஆகியவற்றை தற்போது முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக துவங்கி வைக்கிறார். இந்த சாலை 4 வழி சாலை விரிவாக்கத்தின் மூலமாக இந்த சாலைகளை பயன்படுத்தக்கூடிய, குறிப்பாக அந்த ஒக்கிமடு அந்த பகுதியில் 4 வழி சாலை பயன்படுத்தக்கூடிய காரணமாக போக்குவரத்து நெரிசலானது குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இந்த திட்டம் முடிவுள்ளதை அடுத்து முதலமைச்சர் அவர்கள் அதனை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக தற்போது துவங்கி வைக்கிறார். கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் 16 கோடியே 88 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 12 கட்டடங்களை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கார்த்தி. விவரங்கள் என்ன? கால்நடை பராமரிப்புத்துறையின் சார்பாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கட்டுமான பணிகள் முடிவுற்றிருக்கிறது. இதனை முதலமைச்சர் அவர்கள் சென்னை தலைமையில் இருந்தவாறு காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். குறிப்பாக 16 கோடியே 88 லட்சம் ரூபாய் செலவில் நவீன உறைவிந்து வங்கியானது கட்டப்பட்டிருக்கிறது மற்றும் 4 கால்நடை மருந்தகங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. இதுபோன்று கால்நடை மருத்துவமனைகள் ஆகியவை கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுமான பணிகளானது மொத்தமாக 16 கோடியே 88 லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இதனை முதலமைச்சர் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் அந்த ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணை, அதிநவீன ஒருங்கிணைந்த இறைச்சி மற்றும் உற்பத்தி பதப்படுத்துதல் மையம் பத்திரப்பதிவு துறையில் காகிதமில்லா ஆவணப்பதிவு, எளிய முறையில் வில்லங்க சான்றிதழ் தேடுதல் போன்ற 18 சேவைகளை உள்ளடக்கிய செயல் திட்டத்தை சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார்.
கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். விவரங்கள் என்ன? சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதிவுத்துறையின் ஸ்டார் 3.0 திட்டத்தினை தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த ஸ்டார் 3.0 திட்டம் என்பது இதற்கு முன் பதிவுத்துறையில் இருக்கக்கூடிய நடைமுறையாக இருக்கக்கூடிய இந்த மென்பொருள் 2.0 அடுத்த வெர்ஷனாக பார்க்கப்படுகிறது. காகிதம் இல்லாத ஆவணப்பதிவு, நேரடி வருகையில்லா ஆவணப்பதிவு, தானியங்கி பத்திர உருவாக்கம், மறு விற்பனையாகும் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு கட்டட களப்பணியின்றி ஆவணங்களை அன்றே திரும்ப வழங்கும் திட்டம், சொத்து தொடர்பான பரிவர்த்தனைகளை எளிய முறையில் விளங்க சான்றிதழ் தேடுதல் உள்ளிட்ட 18 சேவைகள் உள்ளடக்கிய செயல் திட்டத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த 3.0 ஸ்டார் திட்டத்தின் மூலமாக நேரடியாக, அதாவது ஒரு ஆவணப்பதிவு செய்யும் போது, பத்திரப்பதிவு செய்யும் போது நேரடியாக போய் செல்லாமல் டிஜிட்டல் முறையிலேயே அந்த இடம் விற்பவர் வாங்குபவர் கையெழுத்திடும் வகையிலே இந்த மென்பொருள் உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த அந்த ஸ்டார் 2.0 திட்டத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அங்கு அரசு அலுவலர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவருடைய டிஜிட்டல் முறை கையெழுத்தை பயன்படுத்துவார்கள். ஆனால் தற்போது இந்த 3.0 திட்டத்தின் மூலமாக பதிவுத்துறையில் நேரடியாக செல்லாமல் எங்கிருந்து வேண்டுமானாலும் அவருடைய டிஜிட்டல் முறையிலான கையெழுத்தை பதிவு செய்யலாம் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல வில்லங்க சான்றிதழ் தேடுவது, வெறும் காகிதம் இல்லாத பத்திரப்பதிவு உள்ளிட்டவற்றை எல்லாம் உறுதி செய்யும் வகையில் இந்த ஸ்டார் 3.0 திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி பாண்டியராஜன். வெளிநாட்டில் பட்ட மேற்படிப்பு பயில சிறுபான்மையின மாணாக்கர்களுக்கு 10 பேருக்கு தலா ரூபாய் 35 லட்சம் உதவித்தொகையை முதலமைச்சர் வழங்கினார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். விவரங்கள் என்ன? சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் வெளிநாட்டில் பட்டமேற்படிப்பு பயில 10 சிறுபான்மையின மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் நிதியுதவிகளை தற்போது வழங்கியிருக்கிறார். 10 சிறுபான்மையின மாணவ மாணவியர்களுக்கு தலா 36 லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகைக்கான ஆணைகளையும் தற்போது வழங்கியிருக்கிறார். அதாவது சிறுபான்மையின மாணவிகள் வெளிநாடுகளில் சென்று படிக்கும்போது அவர்களுக்கான கல்வி உதவித்தொகை என்பது தமிழக அரசு சார்பில் வழங்கப்படுகிறது. அது பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் வழங்கப்படக்கூடிய அந்த கல்வி உதவித்தொகையில் கிட்டத்தட்ட 10 மாணவ மாணவிகளுக்கு தலா ஒவ்வொருவருக்கும் 36 லட்சம் ரூபாய்க்கான உதவித்தொகைக்கான ஆணைகளை அவர் வழங்கியிருக்கிறார். மேலும் 2 தொன்மையான தேவாலயங்கள் மற்றும் 2 பழமை வாய்ந்த தேவாலயங்களை புனரமைப்பதற்கு முதல் தவணை தொகையாக 1,81,97,000 ரூபாய்க்கான காசோலையையும் தேவாலய பிரதிநிதிகளும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது வழங்கியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.